ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து போகி பண்டிகை இல்லையா? ஸோ அதனால் பழைய துணிமணிகள், பழைய தொடப்பம், பெட்ஷீட்டு, பாய் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம நல்லா போட்டு கொளுத்திட்டு, ஏன்னா போகி பண்டிகைனாலே என்ன, பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஸோ போகி பண்டிகை வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், மோளம் அடிச்சுட்டு அது வந்து அந்த காலத்தில் இன்னும் சிறப்பாக கொண்டாடுவோம். எனக்கு ஒன்றும் பெருசாக ஏஜ் ஆகலை, ஜஸ்ட் 26 தான். பட் இருந்தாலும் பழைய ஜென்ரேஷன் மாதிரி இப்போ கிடையாது. அண்ட் போகி பண்டிகைக்கு வந்து சிறப்பாக கொளுத்தி முடிச்சாச்சு. அப்புறம் தெருவெல்லாம் பெருக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான், எனக்கு தெருவெல்லாம் நல்லா பக்காவாக க்ளீனாக இருக்கணும். அப்புறமா வாசல்லாம் தொளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன, கோலம் போட வேண்டியது தான். ஸோ எப்பவுமே தண்ணி தெளிச்சுட்டு அகைன் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் இன்றைக்கி மார்கழி லாஸ்ட் டே வேறு. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு சிம்பிளான கோலம் தான். ஒரு 5 புள்ளி வச்சு ஸ்டார் கோலம் மாதிரி போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். அதோட தாமரைப்பூவோடு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சிம்பிளாக என்னால் என்ன முடியுமோ அந்த கோலத்தை போட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருக்கும் மார்கழி லாஸ்ட்னால். ஸோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன கோலம் போட்டு முடிச்சுட்டு அகைன் என்ன, அடுத்தது போய் காஃபி போடணும். ஸோ அதனால் காஃபி போட்டு அம்மாக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் போய் வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இனிய போகி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த வருஷம் வந்து கை பிறக்கும்.